எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடக ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. அது புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டுமே கடகத்தில் வந்து விடும். சரிங்களா? அது 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனியுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? அதாவது முதல்ல வந்து இந்த அஷ்டம சனியில பாதிக்கப்பட்ட முதல் ராசி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நட்சத்திரம் கடகத்தில் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க தான். ஏன்னா ஆரம்ப நட்சத்திரமே இதுதான். அப்போ கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த தாக்கமானது ஆரம்பிச்சுட்டு இருக்கும் வாழ்க்கையில். சரிங்களா? ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, டிப்ரெஷனாக இருக்கிறது, காதல் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள், வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு அடி மேலே அடி தான். அதாவது 2023 வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அதிகமாக பார்த்து கொண்டிருந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூசம் தான். ஸோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை, ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்து இன்னொரு பிரச்சனை லைன் அப்படியே நிற்கிறது. அதே மாதிரி வேலை செய்ய இடத்துல ஒரு சுமூகமான ஒரு நிலை இருக்காது. நிறைய மன கஷ்டங்கள், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கண்ணீர் விட்டு அழுத நாட்கள் ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையே வந்து ஒரு போராட்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ இனியாச்சும் வாழ்க்கை மாறுமானா கண்டிப்பாக மாறும். சரிங்களா? அந்த பாக்கியத்துக்குள்ள வரக்கூடிய சனி ஓரளவுக்கு கஷ்டங்களை குறைப்பார், பிரச்சனைகளை குறைப்பார். சரிங்களா? அது மட்டும் இல்லாம சனிப்பயிற்சி ஆன உடனே ஓரளவுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா வாழ்க்கையில தெரிய ஆரம்பிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாராளமாக தற்போது மேற்கொள்ளலாம். காதல் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். காதல் வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள், கருத்து ஏற்படும் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக சரியாகும். அதே மாதிரி பிசினஸ் பண்ணலான் இருக்கீங்க, ஒரு 10 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும். நிச்சயமா சுய தொழில் செய்யலான் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். தாராளமா நல்லபடியா பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வேலை மாற்றம் ஏதாவது நீங்க செய்யற மாதிரி இருக்கின்ற பட்சத்துல இந்த காலகட்டங்கள் அதற்கான வாய்ப்புகள், அதற்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது சிறப்பாக இருக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள், வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை உங்களுக்கு அமைச்சு கொடுத்து தான் போகும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம குரு ராசிக்கு 12ஆம் இடத்துமான விரயஸ்தானத்துக்கு வரதுனால சுப செலவுகள், சுப விரயங்கள் நிச்சயமா உறுதியா காத்துட்டு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல கடன் சார்ந்த விஷயங்கள், நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்கி அதை செலவு பண்ணுவீங்க. அதுலயும் குறிப்பா கடன் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாகவும் வாங்க வேண்டாம். ஒரு அளவோட வச்சுக்கிட்டா எல்லாமே சிறப்பு. அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். அப்ராட் போறதுக்கான முயற்சிகள் தற்போது நீங்க எடுக்கும்போது கண்டிப்பாக உறுதியாக வெற்றி பெற முடியும். வெளிநாட்டில் போய் நல்ல ஒரு வேலைக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ நீங்க வந்து தற்போது முயற்சிகள் மேற்கொள்ளும் போது அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சாதகமான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். பயணங்கள் சற்று அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். படுத்தோடனே நல்லா தூங்குவீங்க. நிம்மதியா ஒரு கஷ்டம் எந்த ஒரு எவ்வளவு பிரச்சனை தான் சரிங்க, போய் படுத்தோடனே தூக்கம் வந்துடும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு ஒரு சுபகிரகம் வரதுனால இத்தகைய அமைப்புகள் கண்டிப்பாக உறுதியாக கொடுக்கும். அதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கணும் கடகத்துல பிறந்தவங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை வலுத்து பார்க்கறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போதும் இருக்கும். கொஞ்சம் மருத்துவ செலவெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. சரிங்களா? அதனால அதை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கிறது சிறப்பா இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். ஸோ அது கொஞ்சம் சிறப்பு குறைவு தான் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக இருக்கு. சரிங்களா? பேச்சால் எல்லா காரியங்களும் சாதித்துக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய புதிய அறிமுகங்கள் வாழ்க்கையில கிடைக்கும். வேற்று மொழி, வேற்று மதம் சார்ந்த நபர்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உறுதியாக உங்களுக்கு வந்து உண்டு அப்படின்னு சொல்லலாம். மறைமுகமான வழியில ஒரு சிலருக்கு வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும். லாபங்கள் சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்துல ராகு இருந்து குருவினுடைய பார்வையில் இருக்கறனால கண்டிப்பாக வரக்கூடிய வருமானம் அதிகமான ஒரு வருமானமா இருக்கும். வெளிய சொல்ல முடியாத அளவுக்கு அந்த வருமானமானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதற்கு அடுத்து பாக்கியத்துல சனி வரதுனாலையும் இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா
2026 காலகட்டங்களில் குரு பார்ல இருப்பார். அப்போ இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இந்த சனி பயிற்சியில் 2026, 27 காலகட்டங்கள் தான் புனர்பூசம் பூசத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். சரிங்களா? ஏன்னா குரு ராசிக்குள்ள வந்து உச்சம் பெற்று பாக்கியத்தை பார்ப்பார். பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்கறதுனால நிச்சயமா எல்லா விதமான சந்தோஷங்களும் எல்லா விதமான ஏற்றங்களும் வாழ்க்கையில உறுதியாக கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும். சரிங்களா? தந்தையால் ஏற்றம் சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சியா இருப்பீங்க, நல்ல வீடு கிடைக்கும், நல்ல வாகனம் அமையும், அதாவது குழந்தைகளை பத்தின பிள்ளைகளை பத்தின கவலைகள் எல்லாமே தீரும். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் உறுதியாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ எல்லா வகையிலும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை தருகின்ற வகையில தான் புனர்பூசத்துக்கு இந்த சனி பயிற்சி அமைய போது. இந்த சனி பயிற்சியில இந்த 2025 விட 26, 27 காலகட்டங்கள் கூடுதலான நன்மைகளை அதிகப்படுத்தி செய்ய போகுது. இயன்ற அளவுக்கு ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா போங்க, இயன்ற அளவுக்கு தான தர்மங்கள் அதிகமா செய்யுங்க. நிச்சயமா வாழ்க்கையில ரொம்ப நல்லாவே நீங்க வருவீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.